السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வாரந்தோறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்பில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, தொடர்ச்சியாக நாம் ஒரு தலைப்பின் கீழ் பல செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிதானே? என்ன தலைப்பின் கீழே பார்த்துட்டு வரோம் நம்ம? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? அர்கான் லீமானா? நான் அர்கான் லீமான்னு சொல்லாது. மாஷா அல்லாஹ். தௌஹீதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? அல்லாஹு தஆலா நபிமார்கள் எல்லோரையும் அனுப்பி வைத்ததற்கு காரணம் என்ன? தௌஹீதை போதிப்பதற்கு தான். இது ஒரு செய்தி, நல்ல மனசில் வச்சுக்கணும், சரிங்களா? நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்ததற்கான காரணம் தௌஹீதை போதிப்பதற்காக, ஷிர்க்கை ஒழிப்பதற்காக. ஒன்று தௌஹீதை போதிக்கிறது, ரெண்டாவது ஷிர்க்கை ஒழிக்கிறது. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அவங்க போனதுக்கு பிறகு இப்போ யாருக்கு அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது? நம்ம மீது தான். நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், நமக்கு தான் அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தௌஹீதுனா என்னன்னு பார்த்தோம். தௌஹீது எத்தனை வகைப்படுகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? தௌஹீது 3 வகையாக பிரிகிறது. அதை நம்ம 3 தௌஹீதையும் பார்த்துட்டோம், அப்படிதானே? 3 தௌஹீதையும் பார்த்துட்டோமா? எத்தனை தௌஹீது பார்த்துருக்கிறோம்? 2 தௌஹீதான் பார்த்துருக்கிறோம். ஒன்று தௌஹீது ருபூபியா, இன்னொன்று தௌஹீது உலூஹியா. இதில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அளவுக்கு விலாவாரியாக சொல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், சில தகவல்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் 2 விஷயங்கள்லையும், சரிங்களா? ஒன்று. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அதை பார்க்கணும். தௌஹீதை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஷிர்கையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஷிர்கு. அந்த தௌஹீதில் நம்ம படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இபாதத்துகள், இதெல்லாம் இபாதத்து, வணக்க வழிபாடுகள். இதெல்லாம் முதல்ல இபாதத்துனா என்னன்னு பார்த்தோம். எவைகளெல்லாம் இபாதத்துகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ஷிர்க்கை பார்த்தோம். ஷிர்கில் எதெல்லாம் ஷிர்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் அதையும் பார்ப்போம். அதில் எப்படி ஷிர்கு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. தௌஹீதினுடைய பலன், ஷிர்கினுடைய ஆபத்து, விளைவு, விபரீதம். ஒரு பெரிய ஒரு தலைப்பு. இது ரத்தின சுருக்கமாலாம் பேச முடியாது, சரிங்களா? இப்ப நம்ம எல்லாருமே தௌஹீத்வாதியா இருக்கிறோம், அப்படிதானே? அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். தௌஹீத்வாதினா என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடுகின்றவர்கள் ஏகத்துவவாதிகள், ஓரிரை கொள்கை உடையவர்கள். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம அல்லாஹ்வை மட்டுமே தனித்து வணங்கி வழிபடுபவர்கள் தான் யாரு? ஏகத்துவவாதிகள். ஓரிரை கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் மட்டும் தான் வணங்கிட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால நம்ம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே நாம வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறான், அப்படிதானே? நம்மளை தௌஹீத்வாதிகளாக ஆக்கியிருக்கிறோம். இப்போ தலைப்பு என்ன நமக்கு? தௌஹீதினுடைய பலன்கள், நன்மைகள். தௌஹீதினால நமக்கு என்ன நன்மை இருக்கு? தௌஹீதினால என்ன பலன் நமக்கு உண்டு? பொதுவாக நம்ம எப்படிப்பட்டவன்னு சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பலன் எதிர்பார்க்காம செய்ய மாட்டோம், அப்படிதானே?
பலனை எதிர்பார்த்தா எதையும் செய்வோம். உண்மையா இல்லையா? எதை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நம்ம செய்வோம். அப்படிதானே? பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்போ நீங்க வந்து எல்லாருமே படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம், அப்படிதானே? எதுக்கு வாப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க? உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். பெற்றோர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்? அவங்க பெற்றோர்களை பிள்ளைங்க பார்த்துக்கிறணும், அதானே? அதுல ஒரு எல்லாருமே பொதுநலமாக இருந்தாலும் அதுல என்ன இருக்குது? சுயநலமும் இருக்குது, அப்படிதானே? அந்த சுயநலம் தான் பிரதிபலன் எதிர்பார்க்கிறது. அது தவறு கிடையாது. பிள்ளைங்களை எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா அவன் படிச்சு நல்லபடியா இருக்கணும். அவன் நல்லபடியா இருந்தா நாளைக்கு நம்ம என்ன செய்வான்? நல்லபடியா பார்த்துக்கிருவான். இல்லைன்னா அவனும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கவனிக்க முடியாம நம்ம வந்து அங்கங்க அலைய வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும் என்பதற்காகவே பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் அப்பா அம்மா பண்றாங்க, அப்படிதானே? அப்ப பிரதிபலன் இல்லாமல் யார் வேணா எடுத்துக்கிறீங்களா நீங்க? இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் அங்க ஒரு சுயநலம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே, சரியா? இப்ப நம்ம மார்க் அடிப்படையில் நாம தௌஹீத்வாதியா இருக்கிறோம். நன்மை எதிர்பார்க்கணுமா கூடாதா? பலனை எதிர்பார்க்கணுமா கூடாதா? கண்டிப்பா. நான் தௌஹீத்வாதியா இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? அப்படிதானே? நான் தொழுதா எனக்கு என்ன லாபம்? தொழுகை என்ன வந்து தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும், அப்படிதானே? என்ன நன்மையின் பக்கம் தூண்டும். நான் செய்த தவறுகளை விட்டு என்ன என்ன செய்யும்? என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னோட இறைவனோடு என்ன நெருக்கி வைக்கும். என்ன நல்லவனா மாற்றும். கெட்டவங்கிற ஸ்தானத்திலிருந்து என்ன மாத்திரும். உலகத்துல இது அப்படிதானே? ஒரு உலகத்தில் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும். இதான் லாபங்கிறது. இப்படி எந்த ஒரு அமல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நம்ம இபாதத் சொன்னோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற எந்த ஒரு காரியமும் அது இபாதத்து தான். அதுக்கு அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான். இப்போ நம்ம இன்னைக்கு தௌஹீதை ஏற்றிருக்கிறோம், தௌஹீத்வாதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை குறிச்சுக்கிறங்க, மனசுல வச்சுக்கிறங்க. சூரத்துல் அன்ஆம் 82வது வசனம். அன்ஆம் எத்தனாவது அத்தியாயம்? 6வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு, அல்லாஹ் ஈமான் கொண்டோம்ல, ஈமான் கொண்டிருக்கோமா இல்லையா? ஈமான்னா என்ன நமக்கு தெரியும், அப்படிதானே? ஈமான் என்றால் என்னங்கிறது நமக்கு தெரியும் தானே? தெரியும் தானே? கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல எதை கலக்கல? வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்கள் கொண்ட ஈமானில் இறை நம்பிக்கையில் யார் அநியாயத்தை கலக்கவில்லையோ. அநியாயம்னா என்ன? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாபாதக செயல். அவ ஈமான் கொண்டு அந்த ஈமானில் யார் ஷிர்க் என்கிற அநியாயத்தை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் என்ன இருக்கு? பாதுகாப்பு உண்டு. தௌஹீத்வாதிகளுக்கு பாதுகாப்பு இருக்கு நல்லா சொல்றான். ஈமான் கொண்டாச்சு, சரியா? ஈமான் கொண்டாச்சு. ஈமான் கொண்டா அதுக்கு ஈமானுக்கு ஆப்போசிட் என்னது? ஷிர்க். நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், ரெண்டாவது ஷிர்க்ல இருந்து விலகிட்டோம். அப்ப நாம தௌஹீத்வாதியாக ஆயாச்சு. அப்ப ஓரிரை கொள்கைவாதியாக நம்ம ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்குது? உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் அம்னு நல்லா சொல்லலாம். அம்னுனா பாதுகாப்பு கிடைக்கும். வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம். இந்த வசனத்துல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஈமான் கொண்டு ஷிர்க்கை கலக்காதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன? வாக்குறுதி என்ன? ஒன்னு பாதுகாப்பு, ரெண்டாவது நேர்வழி. ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு நேர்வழிங்கிறான். நல்லா கவனிச்சுக்கிறோம். நான் இப்ப கேட்பேன், சரிங்களா? சரி, இப்ப பாதுகாப்பு நல்லா சொன்னான்ல, ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கை கலக்காதவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு நல்லா சொல்லலாம். பாதுகாப்பு என்பது 3 வகையாக நம்ம எடுத்திருக்கிறோம். பாதுகாப்பு எத்தனை வகையா இருக்கு? 3 வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட், யார்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்? யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு நமக்கு வேணும்? ஷைத்தானிடம் இருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அப்ப நாம வந்து ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்து ஷிர்க்க நம்ம கலக்காம இருந்தா ஈமான்ல கண்டிப்பா ஷைத்தான் நம்மள என்ன செய்ய முடியாது? வழி கெடுக்க முடியாது. ஷைத்தான் நமக்கு தொந்தரவு தர முடியாது. ஷைத்தானுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது. அப்ப ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. இப்ப சில குர்ஆனுடைய சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஷைத்தானை பத்தி. அதெல்லாம் குறிச்சுக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ஏன்னா நமக்கு பெரிய எதிரி யாரு தான்? ஷைத்தான் தான். நம்ம வாப்பா அம்மாவே வழிகெடுத்தவன் யாரு? ஷைத்தான், அப்படிதானே? நம்ம வாப்பா அம்மா யாரு?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரையும் முதல்ல வழிகெடுத்தவன் யாரு? ஷைத்தான். அந்த ரெண்டு பேரையும் வழிகெடுத்ததற்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்துல அவன் சபிக்கப்பட்டவனா ஆகிவிட்டான். ரஜீம், கல்லால் எரியப்பட்டவன், சரியா, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு தேடணும் சொல்லமா இல்லையா அல்லாஹ்விடத்துல? ரஜீம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாயை பார்க்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? கடிக்கிற நாய், சும்மா போய்கிட்டு கூடிய நாய், இப்ப சும்மா போகும்போதே கடிக்கதான் செய்யுது, அப்படிதானே? முன்னாடிலாம் கடிக்க வந்தா குலைச்சிச்சுன்னா தான் கம்பு எடுத்து அல்லது கல் எடுத்து எறிவோம், அப்படிதானே? இப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்ப கேஸ் ஆகிடும். யாராவது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, நாய்க்கு பிரச்சனை கிடையாது, மனுஷனுக்கு தான் பிரச்சனை. மனுஷனை ரோட்ல போட்டு அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது, செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, நாய் சாவக்கூடாது, தான் ரூல்ஸ், தெரியுமில்ல? மனுஷன் ரோட்டை அடிப்பட்டு செத்து கிடந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, அதுக்கு எந்த கிராஸும் இல்லை. கால்நடைகளுக்கு இதுக்கு தான் ப்ளூ கிராஸ்லாம் இருக்கு. மார்க்கம் அதெல்லாம் சொல்லித்தான் இருக்குது. இவர்களை விட மார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க? உயிரினங்களிடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு சப்ஜெக்டே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா தீங்கு தருகின்ற ஜீவராசிகளாக இருந்தால் அதுகிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தீங்கு தந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஷைத்தான் எப்படிப்பட்டவனா? விரட்டப்பட்டவன், இறை அருளில் இருந்து விரட்டப்பட்டவன், இறை அருளில் இருந்து சபிக்கப்பட்டவன், தூரமாக்கப்பட்டவன். ஷைத்தான் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, ஷைத்தான், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில்ல? ஷைத்தானுக்கு அர்த்தம் தெரியுமா? ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் சொன்னதுதான், இப்ப சொன்னேன்ல ஷத்தான அப்படின்னா இறைவனுடைய அருளில் இருந்து தூரமாக்கப்பட்டவன். இறை அருள் என்ன? சொர்க்கம், அதுதானே? அந்த சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டவன், இறை கருணை என்னென்னலாம் இருக்குதோ அது அத்தனையிலிருந்தும் தூரமாக்கப்பட்டவன் ஷைத்தான். அந்த ஷைத்தான் என்ன மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடத்துல சொல்லி இருக்கிறான், ஷைத்தான் கிட்ட அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான் அப்படிங்கிறத திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களை நான் இப்போ உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்றேன், அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், சரியா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்துட்டான், அப்படிதானே? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஒன்று. அப்படின்னா தான் உலகத்துக்கு வர முடியும், அப்படிதானே? ஷைத்தான் போய் ஆதம் நபியை வழிகெடுக்கலன்னு சொன்னா அவர் அங்கேயே தான் இருந்திருப்பாரு, நம்மளாம் வந்திருக்க மாட்டோம், உலகமே அந்த சாப்டரே கிடையாது, இல்லாம போயிடும். சரி, இப்போ இவன் வழிகெடுத்து விட்டான்ல, இப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தான் கிட்ட சொல்றான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஷைத்தான் என்ன மாதிரி எல்லாம் சொன்னான் அப்படிங்கறதையும் சொல்லி காமிக்கிறான். இது எதுக்கு நம்ம சொல்றோம்? எந்த தலைப்புகளை சொல்றோம்? ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கை கலக்காதவர்களுக்கு, தௌஹீதுவாதிகளுக்கு கிடைக்கின்ற பலன்கள்ல ஒண்ணு என்னது? பாதுகாப்பு. எதுல இருந்து பாதுகாப்பு? முதல்ல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. அவன் என்ன மாதிரி சொன்னாங்கிறத முதல்ல விளங்கிட்டா பாதுகாப்பு எப்படிப்பட்டதுங்கிறத விளங்கிக்கிறோம் நம்ம, சரியா? அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் அப்படின்னு ஒரு அத்தியாயம் உண்டு. சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 64 65 வசனம். அவன் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக வஅஜ்லிப் அலைஹிம் பிகைலிக வரஜ்லிக வஷாரிக்குஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி வஇதுஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான் வகஃபா பிரப்பிக வக்கீலா. என்ன பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இவன் ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கறான், ஒரு சான்ஸ் கேட்கறான். யா அல்லாஹ், எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் என்ன நீ எப்படி சபிச்சிட்ட, என்ன சபிச்சு விட்டுட்ட, உன்னுடைய அருளில் இருந்து என்ன தூரமாக்கிட்ட, என்ன நீ நரகவாசியா ஆக்கிட்ட, அதனால நீ என்ன பண்ணுனா கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசத்தை தா. நான் யாரை வழிகெடுக்கணும்? நீ படைத்த உன் அடியார்களை நான் வழிகெடுக்க வேண்டும். நான் மட்டுமா நரகத்துக்கு போகணும்? என் ஜெனரேஷன் மட்டுமா நரகத்துக்கு போகணும்? இல்ல, மனிதர்கள் ஒரு டீமையும் நான் கூட்டிட்டு என்ன செய்யணும்? நரகத்துக்கு போகணும், எனக்கு ஒரு சான்ஸை கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்டவொன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ என்ன பண்ணு தெரியுமா? உனக்கு முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய சப்தத்தை வைத்து அவர்களை நீ தூண்டி விடு. யார? மனிதர்களை நீ தூண்டு, தவறின் பக்கம் அவர்களை தூண்டு, தவறு செய்ய தூண்டு. அல்லாஹ் சொல்றான், உன் சத்தத்தை வச்சு தவற தூண்டு. ஷைத்தானுக்கு குதிரை படையும் இருக்குது, காலாட்படையும் இருக்குது. ஷைத்தானுக்கு குதிரை படையும் இருக்குது, அவர் பெரிய படையை வச்சிருக்கான். அவன் அந்த காலாட்படையையும் யார் மீது ஏவி விடு? இந்த மனிதர்கள் மீது ஏவி விடு. இந்த மனிதர்களுடைய பொருளிலும் அவர்களுடைய சந்ததியிலும் நீ கூட்டாக இரு. பொருளாதாரத்தில் நீ கூட்டாக இருந்தா ஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அவருடைய பொருளாதாரத்தில் நீ கூட்டாக இருந்துக்கோ. இப்போ பொருளாதாரத்தை ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம், அப்படிதானே? இப்போ சைத்தான் என்ன பண்ணுவான்? ஹலாலான முறையில் என்ன செய்ய மாட்டான்? சம்பாதிக்க விட மாட்டான்.
ஹராமா இப்படிலாம் ஹலாலான முறையில சம்பாதிச்சா ஒய்ஃபை சொல்லுவாங்க, என்னங்க நீங்க அவன் ஊர் உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு போய் பாருங்க. நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறார்கள். மார்க் அடிப்படையில் உள்ள பெண்கள்லாம் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. சரியா? கணவன்மார்கிட்ட எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, ஹராமான வழியில சம்பாதிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி கணவன்மார்களை பெர்ஃபெக்ட் ஆகக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. வேற சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்படியே ஹலால் ஹராமே பார்த்துக்கிட்டு இருங்க, நீங்க முன்னேறிடலாம், சீக்கிரமா சீக்கிரமா முன்னேறிட வேண்டியதுதான். இந்த ஓட்டு வீட்டிலையும் குடிசை வீட்டிலையும் தான் காலத்தை ஓட்டணும் என்று உசுபேத்துக்கின்ற மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவர் பார்ப்பாரு, என்னடா இது, சரி ஹலால்னு சொல்லி போனா ஒன்று செட் ஆகாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சைத்தான் என்ன பண்ணுவான்னா, அவருடைய பொருளாதாரத்தில் நீ அவர்களுக்கு கூட்டாயிரு, ஹராமான வழிகளை நீ அவங்களை தூண்டு, அவங்களுடைய பிள்ளைகளை நீ என்ன செய், தூண்டு, தவறுல தூண்டு. அவங்களுடைய பிள்ளைகளை விபச்சாரத்தின் பக்கம், அசிங்கமான காரியத்தின் பக்கம், மோசமான காரியத்தின் பக்கம் நீ அவங்களை தூண்டு, தவறு செய்ய வை. அதே நேரத்தில் அவர்களுக்கு நீ பயத்தை ஊட்டு, ஆசை வார்த்தையை காட்டு. இப்படிலாம் பயத்தை காட்டி ஆசை வார்த்தையை காட்டி நீ அவங்களுக்கு வாக்களி. இப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொன்ன உடனே ஆனா சைத்தான், நீ இருக்கிறிய, நீ அவங்களுக்கு வாக்களிக்கிறதெல்லாம் இதுதான், நீ இப்படி சொல்றதெல்லாம் இதுதான், ஏமாத்துறது தான். சைத்தான் வந்து சில காரியங்களை அழகாக்கி காமிப்பான், அப்படிதானே? நல்ல காரியங்களை வந்து தப்பா காமிப்பான். இப்ப காலையில வாங்க சொல்லும் பொழுது எந்திரிக்கணும் வேண்டாமா? அப்போ தூக்கம் நமக்கு அழகா இருக்குமா, அழகில்லாம இருக்குமா? அப்ப அது யார் வேலை? சைத்தானுடைய வேலை, அப்படிதானே? தூங்கக்கூடாதுன்னு மார்க்க சொல்லல, ஆனா தூங்கக்கூடாது. எப்போ? முழித்திருக்க வேண்டிய, எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் தூங்குவது தவறு. அப்ப அந்த நேரத்துல சைத்தான் என்ன பண்ணுவான், நம்மள அந்த நேரத்துல உம்மா எழுப்புவாங்க, உம்மாவை திட்டுவோம் நம்ம, அப்படிதானே? திட்டுவோமா இல்லையா? இவருக்கு வேற வேலையே இல்லை, இவர் மட்டும் ரொம்ப தொழுது இது பண்ற மாதிரி என்ன வந்து எழுப்பி விட்டுருக்கா, போமாங்க நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களா இருக்காங்க, அப்படிதானே? மஷாலா, நீங்களாம் அழகான முறையில் சுபு சொல்லக்கூடிய பசங்க தானே? எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க உம்மா மாட்டு சொல்லணும், வாப்பாட்ட சொல்லணும், வாப்பா ஒழுங்கு மரியாதை சுபுக்கு எழுப்பி விடணும்னா அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்க தானே? சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், அப்படிதானே? சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க, மாஷா அல்லாஹ். தொழுகலைன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உம்மாட்ட சொல்லணும், உம்மாட்ட சொல்லணும், பாப்பாட்ட சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? காலையில என்ன எழுப்பி விடணும். ஸ்கூலுக்கு மட்டும் எழுப்பி விடுறீங்கல்ல, லேட் ஆயிடுச்சுன்னா எந்திடா, வேன் வந்துட போகுது, ஸ்கூல்ல போக லேட் ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிட்டு விடுவாங்க, நானும் அங்கே போய் நிற்க முடியாது எனக்கு, அப்படி சொல்றோம்ல, அதுதானே? ஸ்கூலுக்கு போனா கரெக்டாக எழுப்பி விட்டுறோம், அம்மா மாதிரி பாப்பா மாதிரிலாம், அதுதானே? நம்மளும் சொல்லுவோம், அம்மா சீக்கிரம் எழுப்பி விட்டுரு, லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் வெளியில் நிப்பாட்டி விட்டுருவாங்க, அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதை விட முக்கியம் எது? சுபுகு தொழுகிறது. இப்போ சைத்தான் வாக்களிப்பான். எப்படி வாக்களிப்பான்? அந்த நேரத்தில் தூக்கம் என்பது நமக்கு அழகா தோணும், அழகாக்கி காமிப்பான். இன்னும் நேரம் இருக்கு, சார் என்னடா மற்ற நேரம்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, கரெக்டாக பாங்க சொல்லுமா தூக்கம் வருது, அதுதானே? உண்டுமா இல்லையா? மதியானம் சாப்பிட்டு படுத்தோம்னா அழகா ஒரு தூக்கம் வரும். அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, சைத்தான் என்ன செய்வான், தூங்கப்பா தொழுதுக்கலாம், அசர் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது, மாதிரி வரைக்கும் டைம் இருக்கு, தொழுதுக்கலாம் சொல்ல வேண மாட்டானா? இதுதான் சைத்தான் அலங்கரிச்சு காட்டுறது. ஆனா இது கரெக்டா? இது ஏமாத்து. ஒரு கட்டத்துல சுபுகே தொலைவிடாம ஆக்கிடுவான், சுபுகே தொலைவிடாம ஆக்கி அவனுடைய கண்ட்ரோலை கொண்டு வந்துருவான். இப்ப பாருங்க, இது எதுக்கு நான் சொல்ல வர்றேங்கிறத நீங்க புரியணும். அல்லாஹ் சொல்றான், நீ எல்லாம் பண்ணு, ஆனா என்னுடைய அடியார்களை உன்னால என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறான். என்னுடைய அடியார்கள் யார்? அவங்க அவங்கதான் ஏகத்துவவாதிகள். யாரு? ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க கலக்காம இருக்கிறாங்களே, அந்த என்னுடைய அடியார்களை, இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. என்னுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு? ஈமான் கொண்டு ஷிர்க கலக்காம இருக்கிறாங்களே, அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்கள உன்னால என்ன செய்ய முடியாது, பள்ளி எடுக்க முடியாது. இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், சைத்தான் வந்து நாம தூங்கும் போது, நைட்டு தூங்கும் போது 3 முடிச்சு போடுறான், கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அந்த 3 முடிச்சு அவங்களும் வேண்டாமா? அம்மா கையையும் காலையும் கட்டி போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், என்ன பண்ணுவோம்? சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைல அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, அதுதானே? எங்கேயா போய் இதாக எடுத்து விட்டுறது, எங்கேயா கொண்டு மண்டையில போய் முட்டிக்கிறது, செவத்துல போய் முட்டிக்கிறது, கீழே கை காலை விட்டு உடச்சிக்கிறது, இந்த மாதிரி பண்றதுனால இந்த கட்டில ஜன்னல்ல கட்டி போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்களா? இதான் மாஷா அல்லாஹ் கரெக்டாக சொல்றாங்கல்ல, நம்ம சேட்டைக்கார பசங்க தானே என்ன கயிறு. இப்போ அதை அவுக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம் நம்ம. சைத்தான் 3 முடிச்சு போடுறான் எல்லாத்துக்கும் நைட் தூங்கும்போது. அந்த 3 முடிச்சு அவுக்கணும்ல, இந்த 3 முடிச்சு எப்படி அவுக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். அப்ப முதல்ல முழிச்சிடணும், நாம சுபுல முழிச்சுட்டா அவன் போட்ட ஒரு முடிச்சு அவந்துருது.
ரெண்டாவது எந்திரிச்சு போய் உதவு செஞ்சுட்டா ரெண்டாவது முடிச்சு அவந்துருது, மூணாவது தொழுதுட்டா மூணாவது முடிச்சு அவந்துருது. இப்ப சைத்தான் தோத்துருவானா நம்ம தோப்போமா? சைத்தான் தோப்பான். இப்ப பாதுகாப்பு யாருக்கு? தொழுகிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு. இப்ப 3 முடிச்சு அவக்காம தூங்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல ஒருத்த வந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து ஒருத்தர் என்ன பண்றான், வாசல் நடை இருக்குல்ல, வாசல் நடையில வெளியில இருந்து ஒருத்தன் வந்து வாசல் நடையில சிறுநீர் கழிச்சுட்டே இருக்கான். என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ பாவம் போயிட்டு போட்டோம் அப்படியே சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? சரி ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாண்டா விட்டுருவோம். அதுதானே? ஒவ்வொரு தடவை தினம் வந்து ஒண்ணுக்கு போய்கிட்டே இருக்கான். என்ன செய்வோம் நம்ம? அடிப்போம்ல, திட்டுறதில்ல, அடி சாத்தி விட்டுருவோம். அந்த வேலையை தான் சைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமில்ல. காதுல சிறுநீர் கழிக்கிறான், காதுல சிறுநீரை கழிச்சு விட்டுட்டு தூங்குன்னு சொல்றான். இன்னும் நைட் இருக்குதுப்பா தூங்குப்பா அப்படிங்கிறான். இப்ப நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா நாம சைத்தானுக்கு நம்ம காதை கொடுத்துருக்கிறோம். எதுக்கு? சிறுநீர் வேறதுக்கு. அப்படிதானே? அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்படித்தானே? அவன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய அடியார்களுக்கு உன்னால என்ன செய்ய முடியாது, என்னுடைய அடியார்களை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய அடியார்களா நாம இருக்கணுமா, சைத்தானுடைய அடியாரா இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய அடியாரா இருக்கணும். அப்ப நாம தௌஹீத்வாதியா இருந்தா, தௌஹீதுல ஸ்ட்ராங்கா இருந்தா, அந்த ஈமான்ல வந்து நம்ம ஷிர்க்க கலக்காம இருந்தா கண்டிப்பாக பாதுகாப்பு தருகிறான். சைத்தான் நம்மள என்ன செய்ய முடியாது, வழி கெடுக்க முடியாது. சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யறது? சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. அதே மாதிரி குர்ஆன்ல வேற சில இடங்கள்லயும் அவன் சைத்தான் சொல்றான் பாருங்க. சூரத்துல் அஹ்ராப் எத்தனாவது அத்தியாயம்? சூரத்துல் அஹ்ராப் 7வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தை குறிச்சுக்கிறங்க, 17வது வசனத்தை குறிச்சுக்கிறங்க. சூரா அல் ஹிஜ்ர், ஹிஜ்ருங்கிற அத்தியாயத்தினுடைய 39வது வசனம். ஹிஜ்ர் எத்தனாவது அத்தியாயம்? 15 ஹிஜ்ர் 39வது வசனம். அதுலயே 42வது வசனம். சூரத்து நிசாவுல 119வது வசனம். சூரத்து நிசா எத்தனாவது அத்தியாயம்? 4வது அத்தியாயத்தினுடைய 119. இதுல என்ன சொன்னா பாருங்க. சூரத்துல் அஹ்ராப் 16வது வசனத்துல சைத்தான் அல்லாஹ் கிட்ட சொல்றான், ஃபபிமா அக்வைதனி லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம். சைத்தான் என்ன சொல்றான்? இறைவா, என்னை நீ வழிகெடுத்து விட்டதின் காரணத்தினால். அல்லாஹ் வழிகெடுக்க மாட்டான், அல்லாஹ் வழிகெடுக்கல. என்னை நீ வழிகேட்டில் விட்டு விட்டதனால், என்ன நீ வழிகேட்டில் விட்டதுனால நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம். நீ நேரான பாதைன்னு சொன்னீங்க, நேரான பாதை இஸ்லாமிய மார்க்கம் தான் நேரான பாதை. அப்படிதானே? இந்த நேரான பாதை இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தில் நான் இருந்துகிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? சும்மலா ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வன் ஐமானிஹிம் வன் ஷமாயிலிஹிம். அவர்களுக்கு முன்னாடி இருப்பேன், நான் அவர்களுக்கு பின்னாடி இருப்பேன், வலது புறத்திலே இருப்பேன், இடது புறத்திலே வந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? வழி கெடுப்பேன். அல்லாஹ் கிட்ட சொல்றான். சுத்தி சுத்தி சைத்தான் தான் கூட இருப்பேங்கிறான். விளங்குதா? ஃப்ரண்ட்லையும் சைத்தான், பேக்லையும் சைத்தான், வலது புறத்திலையும் சைத்தான், இடது புறத்திலையும் சைத்தான். சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் சைத்தானாவே இருக்கான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட இருப்பேன். யார் கூட இருப்பேன்? நம்ம கூட. புரிஞ்சா? சைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்றான், நீ என்ன வழிகெடுத்து விட்ட, என்ன நரகவாசி ஆக்கி விட்ட, நீ இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய அடியார்கள் கிட்ட போய் ஃப்ரண்ட்ல இருப்பேன், பேக்ல இருப்பேன், வலது புறம் இடது புறத்துல உட்காந்து அவங்கள ஃபுல்லா நான் என்ன செய்வேன்? வழி கெடுப்பேன். எப்படி வழி கெடுப்பேன்? இன்னொரு இடத்துல இந்த ஹிஜ்ர்ல 39வது வசனம், ரப்பி பிமா அக்வைதனி, இறைவா என்ன நீ வழிகேட்டில் விட்டதனால, ல உஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்த் வல உக்வியன்னஹும் அஜ்மஈன். அவர்களுக்கு இந்த பூமியில நீ எதையெல்லாம் ஹராம்னு சொல்லி அதெல்லாம் அலங்காரமாக காமிப்பேன். இந்த பூமியில எதெல்லாம் நீ தடுத்திருக்கிறியோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அலங்காரமாக ஆக்கி காமிப்பேன்னு சொல்றான். அவங்க அத்தனை பேரையும் நான் வழிகெடுப்பேங்கிறான். சரியா? இப்ப அல்லாஹ் 42வது வசனம் ஹிஜ்ர்ல 42ல சொல்றான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இல்லா மனித்தபஅக மினல் காவீன். வழிகேட்டில் விழுந்து விட்ட உன்னை பின்பற்றுகின்றவர்களை தவிர ஏன் அடியார்களை உன்னால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறான், என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. அந்த அடியார்கள் யாரு? நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் நம்ம விளங்கணும். ஏன்னா நம்மள பெரும்பான்மையான நேரங்களை வழிகெடுக்கிறவன் எவன் தான்? ஷைத்தான் தான். அவன் கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா. அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு எதிரியை ஃப்ரெண்ட் ஆக்குவோமா? நம்ம ஆக்குவோமா? ஒரு எதிரி ஒருத்தர் இருக்க நம்ம பிடிக்காத ஒருத்தன், அவனை ஃப்ரெண்ட் ஆக்குவோமா? ஏன்?
அவன் எதிரி, அவன் அப்படிதானே. எதிரியை யாரும் நண்பன் ஆக்க மாட்டாங்க. ஆனா சைத்தான் தான் பெரிய எதிரி. அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம் நிறைய பேர், அப்படிதானே. ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கோம் அர்த்தம். அல்லாஹ் சொன்னதை செய்யலைன்னா நாம சைத்தானுக்கு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்ன செய்யலைன்னா நம்ம யாருக்கு ஃப்ரெண்டு? சைத்தானுக்கு ஃப்ரெண்டு. அப்ப என்ன பண்ணணும்? அல்லாஹ் சொல்றான், ஏன் அடியார்களை உன்னால ஒண்ணு செய்ய முடியும். அந்த அடியார்கள் யாரு? ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கு கலக்காதவர்கள், தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள், அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நல்லா சொல்லலாம். சைத்தானால இவங்களை வழி கெடுக்க முடியாது, நான் அவங்களுக்கு பாதுகாப்பு தருவேன், சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தருவேன் அப்படிங்கிறது தான் இதுல இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சூரத்து நிசா 119 சொன்னமா இல்லையா? வல உதில் அன்னகும், நான் அவர்களை வழிகெடுப்பேன். வலவு மன்னி என்னகும், பல கற்பனைகளை எல்லாம் போட்டு விடுவேன். பல்வேறு விதமான யூகங்கள் இருக்கு இல்லையா? யூகங்கள், தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் வரும், தீமையான எண்ணங்கள்லாம் வரும். நல்லது வர்றதை விட கெட்டதான் நிறைய வரும், அப்படிதானே. தவறான சிந்தனைகளை நான் போட்டு விடுவேன். வல ஆமுர் அன்னகும், அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன். பல பத்தி கொன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுர் அன்னகும் பல யுகையிரன் ஹல்கல்லா வமன் யத்தகிது ஷைத்தான வலியன் மின் தூனில்லாஹ் ஃபக்கது ஹஸிர ஹுஸ்ரானம் முபீனா. ஷைத்தான் சொல்றான் பாருங்க, நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு பல கற்பனைகளை போட்டு விடுவேன். அது இல்லாம அவங்களுக்கு நான் என்ன கட்டளை போடுவேன்னா, அவருடைய கால்நடைகளுடைய காதுகளை கிழிக்க வேண்டும், ஓட்ட போடணும்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு நான் கட்டளை போடுவேன். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கா இல்லையா, இந்த படைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளை போடுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றத்தை உண்டு பண்றாங்கல்ல, உண்டு பண்றாங்களா இல்லையா? இல்லையா? அல்லாஹ் அழகான முறையில் நம்மளை படைச்சிருக்கிறான். இப்ப நிறைய ஆண்கள் பெண்களை பார்க்குறோம். இன்னைக்கு டாட்டூ கலாச்சாரம் வந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? டாட்டூ நல்லது, பச்சை குத்துறது, உடம்பு ஃபுல்லா பச்சை குத்துறவங்களை பார்த்துருக்கீங்களா? அதை வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, உடம்பு ஃபுல்லா பச்சை குத்துறது ஒன்று இருக்கு. உடம்பில் இருக்கின்ற உறுப்புகள் அப்படியே என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு ரெண்டாக்கிறது, இந்த காதை எடுத்துறது, இந்த நெத்திகளை அப்படி இப்படி பெருசாக வைக்கிறது, நெத்தியை பெருசாக்கிறது கொம்பு மாதிரி, பார்த்துறீங்களா? மூக்கை எடுத்துறது, ஓட்டம் மட்டும் தான் கிடக்கும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஆண்கள் மாதிரி பெண்கள் ஆகிறது. பெண்களா இருக்கிறவங்க எப்படி ஆகிடுவாங்க? ஆண்களா மாறிக்கிடுவாங்க. பெண்களாக இருக்கிறவங்க ஆண்களாக மாறிக்கிடுவாங்க. அது எல்ஜிபிடிக்யூன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்து ஊர்வலம்லாம் போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி உடல் உறுப்புகளை எல்லாம் மாத்திர மாதிரி நான் என்ன செஞ்சிருவேன், அவங்களுக்கு நான் கட்டளை போடுவேன் அப்படின்னு சொல்லி சைத்தான் என்ன செய்யறான், சொல்றான். இந்த மாதிரிலாம் நான் செய்வேங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ என்ன பண்ணாலும் ஏன் அடியார்கள் என்ன செய்ய முடியாது, வழி கெடுக்க முடியாது. ஏன் அடியார்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன். அப்ப சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் கிரந்தத்துல இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபி மொழி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு கோடு ஒன்று போடுறாங்க, நேர ஒரு கோடு போடுறாங்க, சரியா? நேர ஒரு கோடு போடுறாங்க. சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் வடிவத்தில் சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. செயல் வடிவத்தில் நேர ஒரு கோடு போட்டாச்சு. போட்டுட்டு சொல்றாங்க, ஹாதா சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை, நேரான பாதை. இந்த நேர் கோடு இருக்கு இல்லையா, இதுல எந்த விதமான கோணலும் கிடையாது. இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம் நேரான மார்க்கம், நேரான பாதை. நேர இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை நடந்தா அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கப்புறம் ரசூலா என்ன பண்றாங்கன்னா, அந்த கோட்டினுடைய வலதுபுறத்திலே இடதுபுறத்தில் நிறைய சின்ன சின்ன கோடா போடுறாங்க. இதை பாருங்க, கவனிக்கணும்னா நான் இப்ப என்ன சொன்ன சொல்லுங்க, நேரான கோடுங்கிறது முதல்ல சொல்லியாச்சு. அப்புறம் ஒன்று சொன்னேன் இல்லை, அதான் கவனிக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நேரான கோட்டினுடைய வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் நிறைய சின்ன சின்ன கோடுகள் எல்லாம் ரசூலா போடுறாங்க. புரியுதா? நேர கோடு, அந்த கோட்டினுடைய வலதுபுறத்துல சின்ன சின்ன கோடு, இடதுபுறத்துல சின்ன சின்ன கோடு போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹாதிஹி சுபுலுன், நேரான பாதைங்கிறது ஒன்று தான். தவறான பாதை எத்தனை இருக்கும், பல இருக்கும், அப்படிதானே? நிறைய இருக்கும். நேரான பாதை ஒன்று, இஸ்லாம் மட்டும்தான். தவறான பாதைகள் நிறைய இருக்குது. இப்போ ஷைத்தான் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த நேரான பாதை இஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து இருந்துகிட்டு அந்த சின்ன சின்ன கோடு நம்ம சொன்னோம்ல, வழிகேடுகள், இந்த வழிகேடுகளின் பக்கம் அழைப்பான். இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க. இதைத்தான் ஏற்கனவே அவன் சொன்னான். என்ன சொன்னா, எப்படிலாம் அவங்களை வழிகெடுக்க முடியுமோ அப்படிலாம் நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். முன்னாடி இருந்து, பின்னாடி இருந்து, வலதுபுறத்துல இருந்து, இடதுபுறத்துல இருந்து, எப்படி வேணாலும் வழிகெடுப்பேன். எதையாவது சொல்லி வழிகெடுப்பேன். அவங்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை போடுவேன். ஆக மொத்தம் அவங்க நன்மையான காரியங்களை செய்ய விடாம தடுத்துருவேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஷைத்தான் சொல்லி இருக்கிறான். இங்க அந்த பாதையில உட்கார்ந்துக்கிட்டு தவறான பாதையின் பக்கம் அழைக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆம்ல 153 வசனம் இதை சொல்லிட்டு இந்த வசனத்தை படிக்கிறாங்க. வ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான மார்க்கம், நேரான பாதை அப்படி சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவைகள் எல்லாம் இந்த நேரான பாதையில, இந்த நேரான பாதையை நீங்க பின்பற்றுங்க, நேரான பாதையை பின்பற்றுங்க. அந்த தவறான பாதைகள் இருக்குல்ல, அதை நீங்க பின்பற்றாதீங்க. அதை நீங்க பின்பற்றுவீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? வழிகெட்டு போய்விடுவீர்கள். அந்த பாதைகள் உங்களை வழிகெடுத்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம இப்னு ஹிப்பான்ல பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப இது எதுக்கு சொன்னா, திருமறை குர்ஆன்ல இது உதாரணத்துக்கு தான் சில வசனங்களை சொன்னேன். ஷைத்தான் எப்படிப்பட்டவங்கிறத விளங்கணும். நாம ஷைத்தானுடைய வழிகள் அப்படின்னு சொல்லி அது தனி டாபிக்கே இருக்குது. எப்படிலாம் ஷைத்தான் நம்ம கிட்ட வருவான், எப்படிலாம் வழி கெடுப்பான், தவறான காரியங்களை எப்படி தூண்டுவான், செய்ய வைப்பான், எப்படி நன்மையான காரியங்களை செய்ய விடாம தடுத்துருவாங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல ரத்தின சுருக்கமான வசனங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? வசனங்கள் இப்படி இப்படிலாம் நான் பண்ணுவேன் நம்ம சொல்லிட்டான். இதை நம்ம மனசுல வச்சுக்கிறணும். எக்காரணத்தை கொண்டு ஷைத்தானுக்கு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துடக்கூடாது. யாருக்கு இடம் கொடுக்கலாம்? பாப்பாக்கு இடம் கொடுக்கலாம், உமாக்கு இடம் கொடுக்கலாம், அண்ணனுக்கோ தம்பிக்கோ இடம் கொடுக்கலாம், நண்பர்களுக்கு இடம் கொடுக்கலாம். யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? எக்காரணத்தை கொண்டு ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ஏன் அடியார்களை உன்னால வழி எடுக்க முடியாது, அவர்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு உண்டு நல்லா சொல்லிட்டான். ஓகேவா? செய்தி. சரி, இப்போ ஷைத்தான் இதெல்லாம் சொன்னான்ல, நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லி, அப்படி பண்ணியிருக்கிறானா? நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்ல முதல் கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல சொன்ன, உங்களுக்கு யாவும் இருக்கா இல்லையா தெரியல, இருக்கலாம். குர்ஆன்ல எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. அங்க லேடிஸ் சைட்ல அவங்க நோட்டை பரவிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? யாருக்குமே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க பதில். இல்ல இல்ல, ஒரு சகோதரி சொன்னாங்க 3 விஷயம் அப்படின்னு, அப்படிதானே? இல்ல, அப்படியா சொன்னோம்? அரபிலே சொன்னா. அதாவது 3 விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் ரிப்பீட் பண்றேன். ஒன்னு தௌஹீத், ஒன்னு அதான் தமிழ்ல கொள்கைகள் சொன்னாங்க, அப்படிதானே? தௌஹீத் சம்பந்தமான விஷயங்கள் 3இல் ஒரு பகுதி சொல்லப்படுது. அந்த தௌஹீதுல தான் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய இந்த படைச்சது எல்லாத்தையும் சொல்றான். அல்லாஹ் அவனுடைய ஆற்றல், அவனுடைய வலிமை, அதுல தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் எல்லாமே அதுல வருது. ரெண்டாவது என்னது? ரிசாலத்து, வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகள். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நபி அல்லாஹ் அனுப்பி விட்டான், அந்த நபிமார்கள் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, ஏத்துக்கிட்டவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான், ஏத்துக்கொள்ளாதவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்தான் அப்படிங்கிற வரலாறுகள். ரிசாலத்து, தூதுத்துவம் சம்பந்தப்பட்ட செய்திகள். 3வது ஆகிரத்து, மறுமை நாளை பத்தி சொல்றான் அல்லாஹ். இறந்து போனதுக்கு பிறகு நம்ம எங்க எழுப்பப்படுவோம், மறுமை நாள்ல கபர் வாழ்க்கையிலிருந்தே மறுமை நாள், இந்த உலகம் எப்படி அழியும், அதுக்கு பிறகு அது எப்படி எழுப்பப்படுவாங்க மக்கள் எல்லாம், அதுக்கப்புறம் அல்லாஹ் எப்படி விசாரிப்பான், சொர்க்கம் நரகம், இதெல்லாம் சேர்ந்தது ஆகிரத். ரஞ்சா. இப்போ குர்ஆன்ல வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். அந்த வரலாறுகளையும் இந்த ஷைத்தானுடைய கட்டளை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறீங்க, எல்லாருக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு உபதேசம் இது. சரிங்களா? ஷைத்தான் பொதுவா பசங்களாக இருந்தா ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல வழிகெடுப்பான். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எதில் வழிகெடுப்பான்? ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல வழிகெடுப்பான். எச்சரிக்கையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இப்ப அதுக்கு குர்ஆன்ல யூசுப் நபியினுடைய வரலாறு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. யூசுப் நபி இருக்காங்க இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க தான் நபிமார்களிலேயே மிக மிக அழகான நபி. சரிங்களா? இந்த அழகுல மயங்கிறது சொல்லும்ல, அது எங்க தான் நடந்துச்சு, யார் விஷயம் நடந்துச்சு? யூசுப் நபியுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அந்த அளவுக்கு அழகு. அந்த வரலாறுகள்லாம் நீங்க குர்ஆன்ல படிச்சுக்கிறீங்க, நான் அதை சொல்ல வரல. இப்ப யூசுப் நபியினுடைய செய்தியை நான் இங்க சொல்றேன். சரிங்களா? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் இருக்காங்க இல்லையா, பொறாமப்பட்டு அவங்கள கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்படிதானே? இந்த வரலாறு படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டீங்க தானே? இப்போ ஒரு வியாபார கூட்டம் வருது, அந்த யூசுப் நபியை எடுத்து ஒரு சந்தையில போய் வித்துறாங்க. அங்க உள்ள அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு, அவரை வீட்டுக்கு கொண்டு போறாரு, வேலைக்காரரை வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல உள்ள பொம்பளை இருக்காங்கல்ல, அந்த பொம்பளை என்ன பண்றாங்க, யூசுப் நபியினுடைய அழகுல மயங்கி யூசுப் நபி என்ன செய்யறாங்க, தவறான பாதைக்கு கூப்பிடுறாங்க. சரியா? தவறான பாதைக்கு அழைக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃப்ல 23வது வசனம் 24வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். வராவதத்து ஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப் வகாலத் ஹைதலக் கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். என்ன, யூசுப் நபி அந்த வீட்டில் இருக்கிறாங்க, எஜமானி தப்புக்கு கூடும் பொழுது
யூசுப் நபி சொன்ன வாசகம் என்ன? மஆதல்லாஹ் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் ஏற்கனவே வாக்கு கொடுத்தானே. சைத்தான் என்ன சொன்னான்? உன்னுடைய அடியார்களை நான் என்ன செய்வேன்? வழி கெடுப்பேன், எப்படி வேணாலும் வழி கெடுப்பேன்னு சொன்னான். அந்த மாதிரி வழி கெடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஒண்ணுதான் அந்த பொம்பளை வச்சு வழி கெடுக்க பார்த்தான் சைத்தான். இப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன? என்ன அடியார்களை என்ன செய்ய மாட்டேன், ஓ பாதையில விட மாட்டேன், நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் சொன்னான் தானே. இப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றணுமா கூடாதா? நிறைவேற்றி இருக்கிறான். எப்படி நிறைவேற்றினா? யூசுப் நபி வந்து மஆதல்லாஹ்னு சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா பாருங்க, அந்த பொம்பளையிடமிருந்து யூசுப் நபியை காப்பாத்திட்டான். சொல்றான், யூசுப் நபியை மட்டுமா அல்லாஹ் காப்பாத்துவான்? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யாருக்கு வந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? காப்பாத்துவான். யாருக்கு வந்தா? ஒரு தௌஹீத்வாதிக்கு வந்தால். முதல்ல நம்ம தலைப்போட சம்பந்தப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், ஷிர்க் வைக்காம இருக்கிறோம், நம்ம தௌஹீத்வாதி கொள்கையில கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னா அந்த என் அடியாருக்கு என்னுடைய பாதுகாப்பு உண்டு, சைத்தான் ஒன்னும் வழிகெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சொன்னதை நிறைவேற்றணும்ல, நிறைவேற்றி காமிச்சுதான் வரலாறுல. யாருடைய வாழ்க்கையில? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையில. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? யூசுப் நபியை அந்த பொம்பளையிடம் இருந்து காப்பாத்திட்டான். அப்படித்தானே? அந்த கதவை பூட்டிக்கிட்டா, கடைசியில அவன் தப்பிச்சு கதவை வந்து திறக்கிறாரு, அவங்க கணவர் வந்துட்டாங்க, எல்லாம் வந்தாச்சு. யூசுப் நபியை அல்லாஹ் தஆலா காப்பாத்தி விட்டான். சொல்றான் அல்லாஹ், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, இவ்வாறு அவரை விட்டு நாம் என்ன செய்வோம்? அவரை விட்டும் அந்த தீங்கையும் அந்த மானக்கேடான காரியத்தையும் அவரை விட்டு திருப்பி விட்டோம். ஏன்னா இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் நம்முடைய இஹ்லாஸான அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சரியா? அவரை மட்டும் இல்ல, அந்த மாதிரி நாம கரெக்டா இருந்தோம்னு சொன்னா, நமக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னா, ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க போனான்னா நம்மள என்ன செய்வான்? காப்பாத்துவான். அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு உண்டு. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா தருவான். ஷைத்தானுடைய வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். ஒரு செய்தி புகாரியில 2215வது நபிமொழி, 2333வது நபிமொழியை குறிச்சுக்கிறேங்க. புகாரில இது ஒரு பெரிய சம்பவம். இது நீங்களாம் சும்மா அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வகுப்பு எடுக்கப்பட்டிருக்கும். 2215 2333 இது நிறைய புகாரில நிறைய இடங்கள் வருது, வேற வேற கிரந்தங்களே இருக்குது. 333 2333 எல்லாம் போய் படிச்சு பார்க்கணும்னா, நான் இப்போ வந்து சம்பந்தப்பட்ட வசன செய்தியை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது இந்த ஹதீஸை படிச்சீங்களான்னு கேட்பேன். நான் அந்த ஹதீஸ்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். சரியா? ஓகேவா? போய் என்ன செய்யணும்? நோட்டில் குறித்து வைக்கிறது மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? புகாரி, இங்கே தமிழில் புகாரி தான் இருக்குது, இருக்கா? இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்பு தினம் வருவீங்களா? ஓதுறதுக்கு வரைக்கும் தானே நீங்கள் கேட்கணும், அந்த அண்ணன்ட்ட கேட்டு நீங்கள் படிக்கணும். சரியா? இப்போ நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குகையில 3 பேர் மாட்டுறாங்க, தெரியுமா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? பசங்க ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்க? முன்னொரு காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னது இது. முன்னொரு காலத்துல போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு மழை பெய்யுது, ஒரு குகையில போய் ஒதுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது, ஒதுக்குறாங்க, பாறை வந்து அடைச்சிருச்சு. இப்போ அவன் தப்பிக்கணும். இப்போ நீங்க நல்லா பாருங்க, அந்த ஹதீஸை படிச்சு பார்த்தா அழகா தெரியும் உங்களுக்கு. இப்போ காட்டு சைட்லயோ அல்லது எங்கேயோ போனா, நம்ம வந்து திசை மாறி போயிட்டோம்னு வச்சுக்கிறோமே, திசை தெரியல, அப்போ திருப்பி திசையை பார்த்து வரணும் என்பதற்காக வேண்டி போகக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? அடையாளங்கள் வச்சுட்டு போவாங்க. எந்த வழியோட வந்தோம் அப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள் வச்சுட்டு போனா திரும்பி வரும்போது கரெக்டா இருக்கும். அல்லது நம்ம வைக்காட்டாலும், நம்ம தடம் இருக்கு இல்லையா, காலடி தடம், அதை பார்த்து யாராவது நம்ம என்ன செய்வாங்க? காப்பாற்றலாம். இப்போ இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க, காலடி தடம் அங்கே இருக்குது, குகையில மாட்டியாச்சு. இப்போ மழை பெஞ்சிச்சு இல்ல, காலடி தடம் அழிஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹ்வை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த குகைக்குள்ள கல்லுக்குள்ள உட்காந்து சத்தம் போட்டா வெளியில கேட்குமா? கேட்கவே செய்யாது. குகையில உள்ள இருந்துக்கிட்டு சத்தம் போட்டா கேட்காது யாருக்குமே. யார் அந்த சைடில் வந்தா கூட இங்கே ஒரு குகை இருக்குது, வாசலுக்குள்ள அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, யாருக்கு தெரியவும் செய்யாது. இப்போ அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த 3 பேர்ல ஒருத்தர், 3 பேருமே சொல்றாங்க, நம்ம ஏதாவது நன்மைகளை செஞ்சிருப்போம், அதை வச்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம், அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றலாம். அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் வாழ்க்கையிலையும் சைத்தான் குறுக்கிட்டான். அவர் வாழ்க்கையிலையும் சைத்தான் செஞ்சான், குறுக்கிட்டான். யூசுப் வந்து நபி, இந்த குகையில மாட்டின 3 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, இப்ப சொல்ல முடியாது, நம்மள மாதிரியான ஒருத்தர் தான். புரிஞ்சா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சைத்தான் விளையாடுவான். ஆனா யார் அல்லாஹ் காப்பாற்றுவான்? தௌஹீத்வாதியாக இருக்கிறாங்க இல்லையா, ஈமான் கொண்டு அந்த ஈமானில் யார் ஷிர்க்க கலக்கலையோ அவர்களை அல்லாஹ் தஆலா ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பான். சரியா? கவனிங்க,
இப்போ இந்த 3 பேர்ல ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு சைத்தானிய எண்ணம் வருது, சைத்தானியத்தனமான எண்ணம் வருது. என்ன எண்ணம்? அவருக்கு சிறிய தந்தையினுடைய மகள் ஒரு புள்ள உண்டு. அவங்க மேல வந்து ரொம்ப அவருக்கு ஒரு விருப்பம். சரியா? இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த பெண்ணை வந்து தவறான பாதைக்கு கூப்பிடுறாரு. அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, பொருளாதாரத்தை நான் தர்றேங்கிறாங்க. ஆனா நீ என்ன செய்யணும், எனக்கு கட்டுப்படணும்னு சொல்றாரு அவர். சரியா? இப்போ அந்த பொம்பளைக்கு வேற, அந்த பிள்ளைக்கு வேற வழி தெரியல, இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன், பைசாவை கையில கொடுத்தாச்சு, அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட துணிஞ்சிட்டாங்க. தப்பு செய்யறதுக்கு போயாச்சு, சைத்தான் விளையாடுறான் பாருங்க. அந்த பொம்பளை தப்பு கூப்பிடுறான் இந்த ஆளு. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னா, தப்பு செய்யக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க, இத்தகில்லா யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையே, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நீ வந்து திருமணத்தை முடிச்சுக்க, நீ இந்த மாதிரி தவறான பாதையில நீ போகாத என்று அந்த பெண்மணி அவருக்கு என்ன செய்றாங்க சொன்ன உடனே அவர் அல்லாஹ் பயந்து வந்துடுறாரு. சரியா? இப்ப அல்லாஹ் காப்பாத்தினான்ல, அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்க போய் அல்லாஹ் என்ன பண்ணான், அவரை அந்த தவறுல இருந்து காப்பாத்திட்டான். விளங்கிருச்சா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் யாருக்காவது வந்தால் வராம காப்பாத்துவா ஒண்ணு. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா யார் அல்லாஹ் காப்பாத்துவா? ஈமான் கொண்டு ஷிர்க் கலக்காம இருக்கிறாங்களே, இதான் தௌஹீத். தௌஹீதினால் கிடைக்கிற பலன்கள்ல மிக முக்கியமான பலன், ஷைத்தானிடமிருந்து நமக்கு என்னது? பாதுகாப்பு கிடைக்கும். சரி, விளங்கிருச்சுல? சரி, இது ஒண்ணு. நம்ம பாதுகாப்பு சொன்னோம்ல, பாதுகாப்பு எத்தனை வகையான பாதுகாப்பு சொன்னோமா? 3 வகையான பாதுகாப்பு. அதுல ஒண்ணு என்ன? ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. சரி, ஒண்ணு. இரண்டாவது பாதுகாப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் எதிரிகள் இருக்காங்க தானே, அந்த எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிறீங்க. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன். யார் ஈமான் கொண்டு ஷிர்க கலக்கலையோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்துட்டான். இரண்டாவது, இஸ்லாத்திற்கென்று எதிரிகள் இருப்பாங்கல்ல, அந்த எதிரிகளிடமிருந்தும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். பாதுகாப்பான மாட்டானா? இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, அதனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்னையிலிருந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையிலிருந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்துக்கு அல்லாஹ் தந்தான்ல, அப்பத்திலிருந்தே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வந்துட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கணும், ஒழிக்க நினைப்பாங்க. அழிஞ்சு போறது யாரு தான்? அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. சரியா? இப்ப பாருங்க, சூரத்துல் அன்ஆம்ல 80வது வசனம், 81வது வசனம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும், அப்படிதானே? படிச்சிருக்க தானே, கேள்விப்பட்டிருக்கோம். இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு தெரியாம ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியாது. சரி, இங்க கவனிங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய காலகட்டத்தில் சிலை வழிபாடுகள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். அது ஈமானுக்கு ஆப்போசிட்டா ஷிர்க் மலிந்திருந்த ஒரு காலகட்டம். சிலைகளை, தங்களுடைய கைகளால் செய்த சிலைகளை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்த காலகட்டம். இப்ராஹிம் நபியுடைய வாப்பாவே அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமூக மக்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டினுடைய அரசனும் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் நபி வாழ்ந்த இடம் எங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஜோர்டான். மாஷா அல்லாஹ். அவங்களுடைய பகுதி ஃபுல்லா ஜோர்டான். ஜோர்டான் இந்த சைடு தான். சரிங்களா? ஹிஜ்ரத் பண்ணி எங்க போனாங்க? மக்காவுக்கு போனாங்களா? காபத்துல்லா போனாங்களா? போல. இப்ராஹிம் நபி போனாங்க தானே? போனாங்களா இல்லையா? கன்ஃபியூஸ் ஆயிருச்சா இங்க பசங்கள்ட்ட? இப்ராஹிம் நபி வந்து மக்காவுக்கு போனாங்களா போகலையா? இங்க நான் இங்க பாய்ஸ்ட கேட்கிறேன். எதுக்கு, என்ன ஆதாரம் சொல்லுங்க பாபு? மாஷா அல்லாஹ், கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், அழகா பதில் சொன்னீங்க. காபத்துல்லா கட்டினது யாரு? காபத்துல்லா ஏற்கனவே முதல்ல உலகத்துல உருவாக்கப்பட்டது காபத்துல்லா தான், அப்படிதானே? இன்ன அவ்வள பைத்தி உதய அலின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகா உஹுதல் ஆலமீன்ங்கறான் அல்லாஹ். மக்காவுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? மக்காவுக்கு பக்கா. என்ன பேரு? பக்கா. சரியா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை தான் உருவாக்குறான் முதல்ல. ஓகே, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசாக கட்டப்படும். இப்ராஹிம் நபியோட காலத்திலையும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு கட்டளை போட்டான். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபி என்ன பண்ணாங்க? காபத்துல்லாவை மறு சீரமைப்பு பண்ணாங்க. சரியா? அந்த நீங்க கரெக்டா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற இடத்தை
தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த வசனம் சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ன இடம் காபத்துல்லாஹ்ல இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி மக்காவில் வந்து நினைச்சிருக்கிறாங்க, இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிலை வழிபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிதானே? ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சிலைகளை ஃபுல்லா இப்ராஹிம் நபி உடைச்சு போட்டாரு. அப்படிதானே? உடைச்சு போட்டவொடனே என்ன நடக்கு? ஒரே ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டாரு. அந்த பெரிய சிலையுடைய கழுத்துல கோடாரிய தொங்க போட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பார்த்த மக்களுக்கு எல்லாம் கடுப்பாயிருச்சு. என்னடா நம்ம தெய்வங்களை எல்லாத்தையும் என்ன நம்ம தெய்வங்களை எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்களா? யார் உடைச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இப்ராஹிம் தான் அடிக்கடி நம்மளுடைய தெய்வங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல, கூப்பிடு விசாரி அப்படின்னு. அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? உடைச்சது பெரிய சிலை தான், வேணா பெரிய சிலைகிட்ட கேட்டுக்கிறேன், வேணா பெரிய சிலைகிட்ட கேட்டுக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எப்படிப்பா பேசணும்? இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிலை பேசாது, அது பார்க்காது, கேட்காது, நடக்காது, உங்களுக்கு எந்த நன்மையும் தராது, எந்த தீமையும் தராது, அது அசையாது, அதுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை வச்சா அதுல இருந்து ஈயோ ஏதோ எடுத்துட்டு போச்சுன்னா அதை பறிக்கவும் முடியாது. இப்படி இருக்கக்கூடிய பலகீனம் உன் கையால் செஞ்ச சிலையை போய் நீ வணங்குறிய அப்படின்னால நான் இவ்வளவு நாள் சொன்னேன். இப்போ என் கருத்துக்கு நீங்க சப்போர்ட்டா சொல்றீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி கேட்க அவங்களுக்கு கடுப்பாய் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க? இப்ராஹிமை விடக்கூடாது, இப்ராஹிமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மன்னன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பு கிடங்கை ஏற்பாடு பண்ணி அந்த நெருப்பு கிடங்களை தூக்கி இப்ராஹிம் நபியை போட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இது எங்க இருக்கு தெரியுமா? இந்த செய்தி எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லணுமா? புகாரியில 4563வது நபிமொழி, 4563. ஹஸ்புனல்லாஹ் ஒரு ரிவாயத்துல ஹஸ்பி அல்லாஹ்னு வருது, அது புகாரில இருக்குது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே வக்கீல். வக்கீல் சொன்னா என்ன அர்த்தம்? சிறந்த பொறுப்பாளன், பாதுகாவலன், சிறந்த பாதுகாப்பவர்களிலேயே சிறந்தவன், மேலானவன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்தான். இப்போ நெருப்புன்னா என்ன செய்யும்? கத்தி எடுத்து குத்துனா குத்தும், ரத்தம் வரும் அப்படிதானே? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன செய்யும்? குளிரும் அப்படிதானே? ஆனா சாத்தியம் இல்லாத விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சாத்தியப்படுத்தி தருவான். அன்பிலீவபிள் நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்பவே முடியாது. அதெல்லாம் எங்க நடக்கும்? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு. அவங்களுக்கு நடக்கும் இது. யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்க கலக்கலையோ அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. யாரிடமிருந்து பாதுகாப்பு? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களே, நாம ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றோம், ஷிர்க்கு செய்யாதீங்கன்னு சொல்றோம். மீறி ஷிர்க்கு பண்ணக்கூடியவர்கள் நம்மளை வந்து தாக்க வந்தாங்கன்னா, நமக்கு பிரச்சனைகள் பண்ண வந்தாங்கன்னா, நம்மளை வந்து அழிக்க நினைச்சாங்கன்னா, நமக்கு எல்லாம் என்ன செய்வான்? அந்த எதிரிடமிருந்து சாத்தியமில்லாத விஷயத்தையும் நமக்கு என்ன செய்வான்? சாத்தியப்படுத்தி தந்து நம்மளை பாதுகாப்பான் என்பதற்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்ப நெருப்புல தூக்கி போட்டாங்க. இந்த துவாவை சொன்னாரு. வெளியில வரும்போது எப்படி வந்தாரு? என்ன சொன்னா அல்லாஹ் நெருப்புக்கு? யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமை நீ சுட்டுடாத, இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறிடு, இதமளிக்கக்கூடிய ஒன்றா நீ ஆயிரு அப்படின்னு நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான். நெருப்பினுடைய யதார்த்தம் சுடும், நெருப்பினுடைய யதார்த்தம் சுடும். சுடல. ஏன் சுடல? ஏன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா, சைத்தான்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன். அது சைத்தானுடைய கூட்டாளிகள் தான் இவங்க யாரு? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற இஸ்லாத்தினுடைய எதிரிகள். அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பாதுகாத்தான். வெளியில வரும் பொழுது எந்த தீக்காயம் இல்லாம பெர்ஃபெக்டா அப்படியே வெளியில வர்றாங்க. இது நடக்குமா? நடக்காதா? நடக்காதா? நடக்கும். யாருக்கு நடக்கும்? நல்லடியார்களுக்கு, ஏகத்துவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பா அதை நடத்துவான். அப்படி நடந்திருக்குது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில. இன்னும் நடக்கும், அதையும் நான் சொல்றேன் பாருங்க. சூரத்து ஷூரா 61வது வசனத்தை குறிச்சுக்கிறேங்க. சூரத்து ஷுஆரா 61, 62, 63. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு தான்.
61, 62, 63. சரி, கவனிங்க. 61, 62, 63. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம் தானே. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சம்பவம் நமக்கு தெரியும். என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் தாவா பண்றாங்க. அவன் வந்து தன்னை தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தன்னை தான் ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த மிகப்பெரிய இறைவன் சொன்னான். இல்லைதா? அவன்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, நீ ரப்பு இல்லடா, உன்னை என்னையும் படைச்ச ஒருத்தர் இருக்கிறான் அல்லாஹ், அவன் தான் ரப்பு, அவனை தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்கல. அவன் நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் இனிமே மூசா விட்டா செட் ஆகாதுன்னு சொல்லி மூசாவை அழிக்கிறதுக்கு, மூசாவோட ஈமான் கொண்டு இருந்தவங்களாம் அழிக்கிறதுக்கு பிளான் போட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இனிமே மூசா நீ இங்க இருக்க வேண்டாம், உன்னோட ஈமான் கொண்டவங்க எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிடு நல்லா சொல்லலாம் எகிப்தில் வச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவளை கூப்பிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன வருது, ஏத்தாப்புல ஒரு கடல் குறுக்கிடுகிறது. பின்னாடி யார் வர்றா, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் வர்றாங்க. இவருக்கம் இல்லாதவர்கள் தான் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். சின்ன குழந்தை கூட பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் கொண்டவங்க தான். இப்போ மூசாவும் மூசாவுடைய ஆட்களும் கையில் கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். குலவெறியோடு வர்றாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அங்கே ஃப்ரெண்ட்ல கடல், கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒன்று கடலுக்குள்ள போய் மூழ்கி இறக்கணும், அல்லது ஃபிரௌன் கையில மாட்டி சாவணும். ரெண்டுல ஏதாவது நடக்கும், அப்படிதானே? இந்த ரெண்டை தாண்டி வேற ஏதாவது நடக்குமா? நடக்காது. ஆனா நடக்கும். எப்போ யாருக்கு நடக்கும்? ஈமான் கொண்டு நல்ல இது சிறுக்கு கலக்காம இருக்கிறாங்களே அவர்களுக்கு நடக்கும். எல்லாம் நடத்தி இருக்கிறான். சரியா? சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்தி நடத்தி காமிச்சிருக்கான். இப்போ அதுலதான் சொல்றாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், நாம அகப்பட்டுக்கிட்டோம், நாம சுத்தி வளைக்கப்பட்டு விட்டோம், அவ்வளவுதான், நம்முடைய சாப்டர் க்ளோஸ். ஒண்ணு அங்க கடல், அல்லது பின்னாடி இவன், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும், அவ்வளவுதான், நம்முடைய சாப்டரோட க்ளோஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, கல்லா, அப்படி கிடையாது. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான், என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான். சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, ஃபௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் கட்டளையிட்டோம், வஹி அறிவித்தோம், அன் அவ்ரிப் பி அஸாக்கல் பஹர், அவர் கையில் ஒரு தடி வச்சிருப்பார்ல, அந்த தடியை வச்சு கடலை அடின்னு சொன்னோம். அது என்னாச்சு? ரெண்டு இல்ல, கத்தௌதில் அலீம், மிக பிரம்மாண்டமான ஒரு பிளவு, மலையை போன்று பிளந்துச்சு. அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 12 பிளவுகளாக பிளந்துச்சு. எத்தனை பெரியவோ? 12 பாதை. ஏன்னா அவர்கள் பனி இஸ்ரவேல் எத்தனை பேரு? 12 டீமா இருந்தாங்க. 12 பிளவுகள். ஒவ்வொரு பிளவும் எப்படி இருந்துச்சு? மலை மாதிரி. இப்ப கடல் இருக்குல்ல, கடல் கடல் ரெண்டாயிரத்துல எப்படி இருக்கும்? இந்த சைடுல பெரிய மலை மாதிரி கடல், இந்த சைடுல மலை மாதிரி கடல். இப்படி 12 பிளவுகளாக பிளந்ததை அல்லாஹ் தஆலா பிளந்து காமிச்சான். எதை வச்சு? அவர் கையில வச்சிருந்த கம்பை வச்சு, அப்படிதானே? கையில இருக்கக்கூடிய கம்பை வச்சு அடிச்சாரு, கடல் பிளந்துச்சு, 12 பிளவா பிளந்துச்சு. எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டவங்க எல்லாம் தப்பிச்சு அந்த சைடில் போயிட்டாங்க. பின்னாடி வந்தவன் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் அந்த கடலுக்குள்ள போட்டு மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு எல்லாம் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான். இப்போ விளங்குதா? இப்போ பாருங்க, ஈமான் கொண்டு நல்ல ஈமான் கொண்டு ஈமான்ல ஷிர்க்க கலக்காம இருக்கிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு இருந்தானா இல்லையா? இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இருந்து பாதுகாப்பு இருந்தா தானே? ஃபிரௌனுங்கிற மிகப்பெரிய கொடுங்கோலனிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்துருக்கான் தானே? அப்ப நமக்கு தருவானா தரமாட்டானா? நாம அந்த மாதிரி இருந்தால் நமக்கும் என்ன இருக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும். ஓகேவா? சரி, இது ஒரு செய்தி. இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். 18வது அத்தியாயம். என்ன அத்தியாயம்? சூரத்துல் கஹ்ஃப். குகை தோழர்கள், குகைவாசிகளை பற்றிய வரலாறு அல்லாஹ் தான் அந்த அத்தியாயத்தில் சொல்றான். அப்படிதானே? அது எத்தனை இளைஞர்கள் அந்த குகை தோழர்களுடைய வரலாறு எழுதிட்டு இருக்குமா? நம்ம சொல்லுங்க பாப்போம். 3 பேர் கிடையாது. அது முடிஞ்சிருச்சு, அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இது இது எத்தனை பேரு? எத்தனை இளைஞர்கள்? எத்தனை இளைஞர்கள் தெரியுமா? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் நல்லாவே சொல்றான். 7 பேரு, 8வதாக நாய். சரியா? அதுல 3 பேரு, 4வது நாய், 4 பேரு, 5வது நாய், இப்படிலாம் அல்லா தஆலா வரிசையா சொல்லி காமிப்பான். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள், அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது 7 இளைஞர்கள், 8வதாக நாய் என்று என்ன செய்யறாங்க? இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இளைஞர்கள் வசித்த பகுதி எது? துருக்கி. எங்க வசிச்சாங்க? துருக்கியில ஒரு பகுதியில வசிச்சாங்க. அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபிரௌன மாதிரி ஒருத்தன் தான். சரியா? அவனும் தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ
அந்த குறிப்பிட்ட சில இளைஞர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவன்கிட்ட சொல்லப்படுது, மன்னா நீங்க இந்த மாதிரி உங்களை ரப்புன்னு சொல்றீங்க, ஆனா இங்க சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவர்கள் ஈமான் கொண்டு ஈமான்ல என்ன கலக்கல, ஷிர்க கலக்கல, அவங்க ஒண்ணு அல்லாஹ் மட்டும் தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, என்ன யாரும் கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லப்படுது. இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டாச்சு, மன்னன் கிட்ட வந்துட்டாங்க. மன்னன் கேட்கறான், யாருப்பா இறைவன்? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ரபத்னா சூரத்துல கஹ்ஃப்ல 14வது வசனம், சூரா கஹ்ஃபினுடைய 14வது வசனம், ரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. அல்லாஹ் சொல்றான், ரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை நாம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டு ஷிர்க கலக்காதவருடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான், ஸ்ட்ராங் ஆக்குவான், உறுதியாக்கிடுவான். சரியா? அந்த மாதிரி இந்த இளைஞர்களை அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கினான். அவன் கேட்கறான், யார் பா ரப்புன்னு சொல்லும் பொழுது அந்த மன்னனுக்கு முன்னாடி இது காமு அவர்கள் நிற்கும் பொழுது ஃபகாலு சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்க ரப்பு யார் தெரியுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் எவன் ரப்பு அவன் தான் எங்க ரப்பு. நம்ம தௌஹீத் ஒரு மூவியா படிச்சோம்ல, நீ உன்ன ரப்புங்கறியா, நீ எதையா படைச்சியா? ரப்புக்கு தகுதி என்ன? படைச்சிருக்கணும், அப்படிதானே? எதையா படைச்சிருக்கணும். நீ என்ன படைச்ச? ஒண்ணுமே படைக்காம உட்காந்து ரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற. எங்க ரப்பு யார் தெரியுமா, வானங்களையும் பூமியையும் படைச்சவன் இருக்கிறான ரப்பு, அவன் தான் எங்க ரப்பு சொல்லிட்டு லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், அவனை விட்டு நாங்கள் வேற எந்த கடவுளையும் அழைக்க மாட்டோம், அப்படி அழைத்தால் லக்கத் குல்னா இதன் ஷததா, நாங்கள் வரம்பு மீறிய சமூகமாக ஆகிவிடுவோம் சொல்லி அந்த இளைஞர் என்ன செய்யறாங்க, மன்னருக்கு முன்னாடி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன நடக்குது தெரியுமா, என்ன நடக்குது, அவன் எச்சரிக்கை பண்றான், உங்களுக்கு அவகாசம் தர்றேன், உங்க ரப்பெல்லாம் நீங்க என்ன செய்ய வணங்கக்கூடாது, நான் தான் ரப்பு, எனக்கு தான் நீங்க சஜிதா பண்ணணும், என்ன தான் நீங்க வணங்கணும்னு சொல்லி சொல்றான். உங்களுக்கு அவகாசம் தர்றேன், அந்த அவகாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய, உங்களுடைய கான்செப்டை மாத்திக்கிறங்க. இப்ப என்ன நடக்குது, அந்த இளைஞர்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. எங்க போறாங்க, ஜோர்டான் நாட்டில உள்ள ஒரு குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. துருக்கியில இருந்து எங்க போறாங்க, ஜோர்டான் நாட்டுக்கு வர்றாங்க. அந்த குகை இன்னைக்கும் இருக்கிறது. ஹஜ் உம்ராக்கு போகக்கூடியவங்களுக்கு அங்க கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, சில டிராவல்ஸ்ல காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த குகை சம்பந்தமா பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் ஜோர்டான் நாட்டில் உள்ள அந்த குகை தான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குகை என்கிற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த இளைஞர்கள் ஈமான் கொண்டாங்க, ஷிர்க கலக்கல, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். என்ன செய்யறாங்க, கிளம்பி போறாங்க, அந்த குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க, 309 வருடங்கள். அல்லாஹ் தஆலா அவங்கள தூங்க வச்சுட்டான். இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம ஈமான் கொண்டு நம்ம வந்து ஷிர்க கலக்காம இருந்தா அல்லாஹ்வோட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது எப்படிப்பட்டதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் நடத்தி காமிப்பான். இப்ப பாருங்க, இப்போ நம்ம சாப்பிடாம எத்தனை நாள் இருக்க முடியும், நிறைய நாள் இருக்கலாமா? தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது, அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட டயத்துலலாம் நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சி நாக்கெல்லாம் வறண்டு மரணத்தை தழுவக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும், அப்படிதானே? இப்போ நீங்க பாருங்க, நம்ம உயிர் வாழணும்னு சொன்னா நமக்கு சாப்பாடு வேணும், தண்ணியும் வேணும், அப்படிதானே? வேணும் வேண்டாமா? வேணும். 309 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, ஆனா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 309 வருஷமும் உடம்புல ரத்தம் ஓடிச்சா இல்லையா? ஓடிச்சு தானே? நினைச்சு பாருங்களேன், சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 309 வருஷத்தை 309 வருஷம் ஒரு கூட்டத்தை எல்லாம் வாழ வச்சிருக்கிறான்ல, அது அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். அது யாருக்கு நடத்தி காமிப்பான்லாம்? இப்போ இந்த இந்த இளைஞர்கள் வந்து இந்த துருக்கி நாட்டில இருந்து ஜோர்டான் நாட்டுக்கு போனாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாத்தான். இனிமே நீங்க இங்க இருக்காதீங்க, இவனால பிரச்சனை வரும், நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குகையில போய் தஞ்சம் அடைய வச்சான். அந்த குகையை பாதுகாப்பா அல்லாஹ் ஆக்கினான். பின்னால் வருகின்ற மக்களுக்கு இவர்கள் ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு சான்றாக அல்லாஹ் ஆக்கினான். ஆச்சரியமான ஒரு சான்று. அப்ப இந்த 309 வருஷம் அவர்கள் குகையில உயிரோட தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவருடைய கண்கள் எல்லாம் திறந்துதான் இருந்துச்சு. எப்படி? அவருடைய கண்கள் திறந்து இருந்துச்சு. அவங்க கூட போன நாய் இருக்குதுல்ல, அது வாசல்ல காலை வச்சு படுத்திருக்கு, அதுவும் முடிச்சுட்டு தான் இருக்குது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, வதஹ்சபுஹும் ஐகாலா, அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா விழித்துக் கொண்டிருப்பவர்களாகவே நீங்க பாப்பீங்க. விழிச்சுட்டு தான், கண்ணு திறந்தா இருந்துச்சு. ஏன்? தூங்கிட்டு இருந்தா ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்படித்தானே? கோவிலுக்குள்ள போய் ஏதாவது பண்ணிடலாம். இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ் வச்ச 309 வருஷம் 309 வருஷம் கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. ஆனா சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அவங்களுக்கு சிறுநீர் வரல, டாய்லெட் வரல, ஆனா 309 வருஷம் இருந்தாங்க. திறந்து கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. இது முடியுமா முடியாதா?
அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரியா? இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல தெரியுமா? இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட வரலாறுகள், எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட வரலாறுகள். இரண்டாவது பாதுகாப்பு யாரிடமிருந்து? இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருவான். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரிங்களா? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 207வது வசனம். இந்த வசனங்களை ஓதும் பொழுதெல்லாம் இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் இப்னு சினான் அவர்கள் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனம் இது. சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி இவரு ஒரு சகாபி. மக்காவில் வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனை குறைஷிகள் ஏற்படுத்துறாங்க. அப்படிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் மக்காவில் தாவா பண்ணாங்க. அல்லாஹ் ஒருத்தரை தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது அப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து குறைஷிகள் ஏற்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க? இனிமே இங்கே இருக்க வேண்டாம், மதீனாவுக்கு கிளம்பிருங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களுக்கு சொன்னாங்க. எல்லாம் மதீனாவுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்பொழுது தான் யார் போறா? சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி, சுஹைப் என்கிற ஒரு நபி தோழர் போறார். போனா அந்த எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? சுஹைபை சுத்தி வளைச்சிட்டாங்க. சுஹைப் என்ன பண்ணிட்டாங்க? சுத்தி வளைச்சு. நல்லா கவனிக்கணும். சுஹைப் தனி நபர், எதிரிகள் எல்லாம் பல பேர். இப்ப சுஹைப் என்ன தெரியுமா சொன்னாரு? இங்கதான் நம்ம விளங்கணும். நம்ம ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்து வச்சுக்கிறோமே, ஷிர்க் இல்லாம இருந்தா நம்ம தான் உயர்ந்தவர்கள். நமக்கு அந்த தைரியத்தை எல்லாம் கொடுத்துருவான். நம்மளை கண்டு எதிரி பயப்படுவான். சரியா? ஈமான்ல கரெக்டா இருந்துட்டோம்னா, ஷிர்க் கலக்காம இருந்தோம்னா நமக்கு அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு வரும். அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு சுஹைப் இப்னு சினானுடைய அவருடைய வரலாறு, வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. சுத்தி எதிரிகள் நிக்கிறாங்க, எந்த விதமான பயம் இல்லை அவருக்கு. இவர் சொல்லார், இங்க பாருங்க, என்கிட்ட வாள் இருக்குது, ஒருத்தனை விட மாட்டேன், ஒருத்தனுடைய உடம்புலையும் உயிர் இருக்காது. என்னுடைய நான் மதீனா மக்காவில் என்னால் வாழ முடியல, நோண்டிக்கிட்டு இருந்தீங்க. நான் எனக்குரிய நாட்டுக்கு நான் போறேன், உங்களுக்கு என்ன? போய் விட வேண்டியதானே எங்களை. ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க? மீறி என்ன ஏதாவது தொட வந்தீங்கன்னா கொன்றுவேன். என்கிட்ட அம்பு கூடல அம்பு இருக்குது. நான் எந்த அளவுக்கு அம்பு எரியக்கூடியவங்கிறது உங்களுக்கு தெரியும். இருக்கிற வாழை வச்சு சண்டை போடுவேன், அம்பை வச்சு நான் என்ன செய்வேன்? உங்களை தாக்குவேன். எவனா ஒருத்தர் கிட்ட வாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லார். இப்போ இதான் ஈமானுடைய பவர். ஈமானுடைய பவர் எது? தௌஹீதுடைய பலன் சொன்னோம்ல, அல்லாஹ் தருவான், தைரியத்தை கொடுத்தான். எதிரிகளுக்கு ஒரு பயத்தை போட்டான், தைரியம் இல்லாம போனாங்க. எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆயுதத்தோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? சுஹைபே, அதெல்லாம் இருக்கட்டும்பா, உனக்கு என்ன செய்யணும்? ஹிஜ்ரத் பண்ணி அங்கே மதீனாவுக்கு போன, அப்படித்தானே? நீ வேற ஊருக்காரன், மக்காவாசி கிடையாது. அவரு வெளியூர்ல இருந்து மக்காவில் எங்க நாட்டில் வந்து சம்பாதிச்சிருக்கிற நீ, அந்த பைசாவை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, உங்களை விட்டுறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பைசா, புரிவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறோம், ஒரு வீடை கட்டியிருக்கிறோம், கொஞ்சம் நகையை வாங்கியிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வேண்டி இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். அவர் எந்த விதமான சிந்தனையும் இல்லை. எப்ப பைசா தான் பிரச்சனையா? நான் சம்பாதிச்ச பைசா, நான் இதை தந்துட்டா என்ன நீங்க விட்டுருவீங்களா? நீங்க ஆமா ஆமா பைசா தான் முக்கியம், போங்க மக்காவில் இன்னும் நாள்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிறங்க. போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பைசா தான் அது, எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப நேரம் மதீனாவுக்கு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமா இருக்குது. இந்த வசனத்தை படிச்சு காமிக்கிறாங்க. எந்த வசனம்? சுஹைபே, உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து தங்களையே அர்ப்பணித்தவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரியா? தங்களையே அர்ப்பணித்தவர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வசனத்தை இறக்குற. அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு காமிக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு யார் ஞாபகம் வரணும்? சுஹைப். எத்தனாவது அத்தியாயம்? 2வது அத்தியாயத்தோட 207வது வசனம். சரிங்களா? அப்ப நாம ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, நம்ம ஈமான்ல கரெக்டா இருந்தாலும் நமக்கு தைரியத்தை எல்லாம் கொடுப்பான், பாதுகாப்பையும் தருவான். இஸ்லாத்தினுடைய எதிரி என்ன பண்ணாலும், என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் எல்லாம் என்ன செய்வான்? நமக்கு தருவான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய சம்பவங்கள், செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு சொல்லப்பட்ட செய்திகள். சரியா? நம்முடைய ஈமானை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம வந்து சும்மா தௌஹீத்வாதியா இருக்கிற பேருக்கு தௌஹீத்வாதியால இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஈமான் கொண்டுட்டோமா, ஷிர்க் இருக்கக்கூடாது, அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா பாதுகாப்பு உண்டு. யாரிடமிருந்து பாதுகாப்பு உண்டு? நமக்கு மிகப்பெரிய எதிரி ஷைத்தான். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு உண்டு. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க முடியாது, தவறான பாதையின் பக்கம் நம்மளை கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ஏன் அடியார்களை உன்னால என்ன செய்ய முடியாது? வழி எடுக்க முடியாது, அவங்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு உண்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். 2வது, இஸ்லாத்தினுடைய எதிரிகள்
அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்களை போட்டாலும் அந்த திட்டங்கள்ல இருந்து அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறங்க, படிங்க. ஓகேவா? திருப்பி நம்ம கேட்கும் பொழுது சொல்லணும். ஓகே.